ஏசாயா 45:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பொதுவாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நிறைய வழிகளிலே கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் பல வழிகளிலே நமக்கு என்ன செய்கிறாரு, நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நிரூபிப்பார். அதே மாதிரி தான் நம்ம எல்லாம் ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்குமான தொடர்பு எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரியதான ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அப்போ நாம தேவனோடு கூட இருக்கிறோம். ஆனால் அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் இருக்கிற டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு இருக்கும். ஒரு டீச்சருக்கும் மாணவனுக்கு இருக்கிற தொடர்புக்கும் ஒரு சக நண்பனுக்கும் மாணவனுக்கு இருக்கிற தொடர்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஒரே கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஃபரன்ஸ். உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்கள் பார்ப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஏனோக் வாக்டு வித் த காட் அப்படின்னு இருக்கு. தேவனோடு கூட அவர் என்ன பண்ணானா, நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இந்த நடக்கிறதுல டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிக்குவோம். நோவாவின் வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப நோவா எப்படி இருக்கிறாரு? இங்கேயும் வாக்டு வித் த காட். அப்போ சஞ்சரிக்கிறாங்க தான். ஆனா ஏனோக்கு கிடைத்த வெளிப்பாடு வேறு, நோவாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு வேறு. ஏனோக்கினுடைய முடிவு வேறு, நோவாவினுடைய முடிவு வேறு. இப்படி 2 பேருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் 2 பேருமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம தேவனோடு கூட தான் இருக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்குமான அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஆண்டவருக்கும் இந்த ஆசாரியப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருப்பார். அப்படிதான் நமக்கு சொல்றோம், கிருபாசனத்துக்கிட்ட இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆனால் அங்கே கிருபாசனத்துக்கிட்ட இருக்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். யார் போக முடியும்? மகா பிரதான ஆசாரியர். அவர் தான் உள்ளே போக முடியும். அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே போகணும்னா அவருக்கும் தேவனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்க்கும், அதே பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போவாங்க? அதே ஆசாரியர்கள்ல லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க அங்கே போவாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுவே ஆசாரிய கூடத்தில் வெளியே பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் இருப்பாங்க, ஜனங்களும் இருப்பாங்க, பலி செலுத்த வர ஜனங்களும் இருப்பாங்க. இப்போ தேவனுக்கும் ஜனங்களுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ தேவன் பிரதான ஆசாரியரோடு இருக்கிறத விட இந்த ஆசாரியன் கொஞ்சம் தூரமாக இருக்கிறான். ஆசாரியன் கூட இருக்கிறத விட ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னும் தூரமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரே ஆசாரிய கூடத்துக்கிட்ட தான் இருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற தேவனுக்கும் நமக்கு நடுவில். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். இப்போ நான் சொல்ல போறது ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாருக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம அத்தனை பேருமே ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 1:6 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை அழைத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம்? எல்லாருமே தேவனோட கூட தான் நடக்கிறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன? சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போறோம். இப்ப நீங்க வாசிச்ச வசனம் ஏசாயா 45:1 திருப்பி வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து
அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்குச் சொல்லுகிறதாவது, பொதுவா அவனுக்கு முன்பாக வலது கையை பிடித்து கொண்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு வழி தெரியாத ஆளை, அல்லது நாம கொஞ்சம் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போக போறோம் வயசானவங்களை, அல்லது அந்த பக்கம் போறது என்னன்னு தெரியாத ஆளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போவோம். என்ன செய்வோம்? கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம். அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். போனோடனே ஒரு சேர் எடுத்து போடுவோம். போன உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்கிரீன் துணியை விளக்குவோம் வீட்டுக்குள்ள போகும்போது. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி போறதுக்கு என்ன தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி செய்யும் பொழுது நான் என்ன செய்யறேன்? கூட இருந்து உனக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே அவர் சொல்றது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. கோரேஸ் ஒரு பெரிய ராஜா, உலக பிரகாரமான மிகப்பெரியதான அறிவாளி. கோரேஸ் த கிரேட், சைரஸ் த கிரேட்பாங்க. அப்படியாப்பட்டதான ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எது எங்க இருக்குன்னு தெரியாது, பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தெரியாது, புதையல் எங்க இருக்குன்னு தெரியாது. நான் என்ன செய்யறேன்? நான் உன் வலது கையை பிடிச்சுக்கிட்டு முன்னாடியே போறேன், நீ என் கூடவே வா அப்படிங்கிறார். இது கர்த்தருக்கும் முதலாவதாக ஒரு நிலையில் அபிஷேகம் பண்ணின உங்களை என்னையும் அபிஷேகம் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். நமக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டாரு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஊழியத்தின் பாதையிலேயே நிறைய ஊழியக்காரர்களுக்கு கூட முன்பாக என்ன இருக்குன்னு தெரியாது. பல நேரங்களில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சார் தப்பான விஷயத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே என்ன இப்படி நடந்துச்சு? எனக்கு இந்த பைபிளில் உள்ளதான மிக முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள ஒரு சுபாவம், ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். இப்போ அந்த தேசத்தில் வந்துட்டார். அங்க வந்த ஈசாக்கை பார்த்து கர்த்தரோட ஆலோசனை கொடுப்பாரு, நீ இந்த தேசத்தில் இரு, எகிப்துக்கு போகாத அப்படிம்பார். அதே தேசத்தில் இருக்கிற யாக்கோபை பார்த்து சொல்வாரு, நீ போ, உன்னை திருப்பி நான் கூட்டிகிட்டு வந்துருவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆலோசனை இருக்கு. நாம எல்லாருமே முடிவு வரை தெரிந்தவர்கள் அல்ல. 100% சாவர வரைக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருப்பார் ஆண்டவர். இப்போ மோசே கிட்ட சொல்லிட்டாரு, நீ போ, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி என்ன செய்வேன், கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடுவுல செங்கடல் வரும், நடுவுல பார்வோன் துரத்திட்டு வருவான்றதை அவங்ககிட்ட சொல்லல அவரு, இல்லையா? கூட்டிட்டு போனாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காரு. கர்த்தர் சொன்னபடி விடுதலை ஆக்கிட்டாரு. நல்லா ஜெய கம்பீரமாக சேனைகளின் கர்த்தர் ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார்னு பாட்டு பாடிட்டே வராங்க. வந்தா செங்கடல், ஒரு பக்கம் பார்வோன். இப்ப என்ன செய்யணும் தெரிஞ்சிருந்தா மோசே போய் கர்த்தரை கேட்டிருக்க மாட்டாரு. மோசே போய் கர்த்தரை கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நானா பெற்றேன், என்னையா கூட்டு வந்தீங்க, எல்லா வகையிலும் என்ன திட்டுறானே. இவர் சொல்றாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறார். வேற யார்கிட்ட போய் முறையிடுறது? அவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு, உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்குது பாரு, அங்க செங்கடல் பிளக்கும் பாரு, அவனை கூட்டிட்டு போ. அப்ப அதன் பிளக்கம், செங்கடல் பிளக்கம்ன்றது யாருக்கு தெரியல. அதே மாதிரிதான் நம்முடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கொண்டு வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரும்போது, அடுத்து என்ன நடக்கும்ங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவாரு. ஆனா குறிப்பிட்ட டயத்துல தான் சொல்லுவாரு. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன் வலது கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இருட்டா இருக்கு ஆண்டவரே. கோரேஸ் ஒருவேளை, ஆண்டவரே பெரிய பாபிலோனா இருக்கு, ஒருவேளை கோரேஸ் அப்படி ஆண்டவரை பார்த்தவனா இருந்தா, பாபிலோனா இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டையா இருக்கு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத கோரேஸ், உன் கையை பிடிச்சு நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ எந்த வழியா போனா உள்ள போலாம், எந்த பொக்கிஷத்தை எடுக்கலாம், எந்த இடத்துல இருக்கிற புதையல் எடுக்கலாம் எனக்கு தெரியும். நீ எப்படியே என்ன ஃபாலோ மட்டும் பண்ணு, என் கையை மட்டும் பிடிச்சி, நான் கையை பிடிச்சிருக்கிறேன்ல, அப்படியே வந்துகிட்டே இரு, நான் உன்னை கூட்டிட்டு போய் சரியா செய்வேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி ஆகும், இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு வரம் வலது கையை பிடித்து கொண்டு நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பண்ற வாக்குத்தத்தம். நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னென்னலாம் நமக்கு செய்ய போறாருங்கிறத அப்படியே நமக்கு முன்னாடி பிளான் மாதிரி போட்டு கொடுத்துடணும். பிளான் மாதிரி போட்டு கொடுத்துட்டா நமக்கு நிம்மதி. சில நேரத்தில் சில விஷயங்களை தான் கர்த்தர் சொல்லுவாரு, சில விஷயங்களை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார் நம்ம கிட்ட, அவரா செய்வார். அது பாட்டு தானா வரும். ஏன்னா உன் வலது கையை பிடித்து கொண்டு போகிறது நான்.
சொன்னியும் செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த அவிசுவாசம் அல்லது பயம் இருக்குல்ல, அது வேணாங்கிறார் கர்த்தர். கையை நாள்ல பிடிச்சிருக்கிற. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வயசுல நம்மள போகும்போது கொஞ்சம் தடுமாறோம்னா அப்பா கையை பிடிச்சிருந்தாருன்னா கீழே விழ விட மாட்டாரு. தடுமாறி கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனா அப்படியே கையை பிடிச்சி அப்படியே தூக்குவாரு. அந்த கிட்ட முட்டை போதுற மாதிரி இருக்கும், முட்டி கீழே போற மாதிரி இருக்கும் தெருவுக்கு, ஆனா மோத விட மாட்டார், தூக்கிடுவாரு. ஆனா பிள்ளைக்கு என்ன தெரியுமா, அப்பா விட்டுருவாரோ. அது என்ன பண்ணும், கையை உதறிட்டு தானா நடக்க ஆசைப்படும். அப்பா சொல்வாரு, குறிப்பிட்ட காலம் வரும், நானே கையை விடுவேன், நீ போலாம், இங்க மேடு பள்ளமா இருக்கு, உன்னை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, சில நேரத்தில் சில விஷயத்த சொல்லாம இருக்கிறாரு, அல்லது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறாரு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும்னு நினைக்கிறாரு. என்ன விசுவாசம் வேணுமா, என்னை நடத்தி கொண்டு ஒருத்தர் முன்பாக போகிறார், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் எனக்கு நன்மை தான் செய்வார், அவரால் எனக்கு தீமை செய்யவே முடியாது. அப்படி ஒருத்தர் எனக்கு முன்னாடி போகும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் யோசிக்கணும், நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? இயற்கையாகவே நமக்கு ஒரு பயம், ஒரு காஷன் சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஒரு விதமான காரியம் இருக்கும். நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதா, என்ன செய்யணும்? இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்துச்சாமா. அதனால 1 கொரிந்தியர் 10 ஆண்டவர் சொல்றாரு, அதனால் அநேக இடத்தில் அவர் பிரியமா இருக்கவில்லைன்னு இருக்கு. இவர் தான் விடுதலையாக்குனாரு, இவர் தான் முன்னாடி போனாரு, இவர் தான் செங்கடலை பிளந்தாரு, இவர் தான் மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா? 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கம்யூனியன் எடுத்தாங்களாமா அவங்க. என்ன அந்த வசனத்தின்படி அது என்னவாமா? கம்யூனியன், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அப்படி இருந்தும் அநேக இடத்துல கர்த்தர் எப்படி இல்லை, பிரியமா இருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்கல? அடுத்த வசனம் 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருந்து. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு முறுமுறுப்பை விரும்பவில்லை. அது கீழே அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள் இருக்கு, இச்சித்தார்கள் இருக்கு. ஆண்டவர் என்ன விரும்பலையாமா? கம்யூனியன் எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், முன்பாக போறாரு, அற்புத எல்லாம் செய்யறாரு, ஆனால் அவரிடத்துல கர்த்தர் எப்படி இல்லை, பிரியமா இருக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, அவர்களுக்காக இவ்வளவு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, பெரிய பெரிய அற்புதங்கள் செய்யப்பட்டது, இவனை காப்பாத்துறதுக்கு அவன் தலைப்பிள்ளை சங்காரமாச்சு, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் அவற்றில் என்னவா இல்லையா? என்ன காரணம்? பிரியமில்லாமையா இவ்வளோ செஞ்சீங்க? எல்லாம் பிரியத்தோட தான் செஞ்சேன், ஆனா ஒரு முறுமுறுப்பு, ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது, நடக்குமா, நடக்காதா, சாவடிக்கவா கூட்டு வந்தீங்க. இப்படி ஒரு சிலர் வீடுகளுக்குள்ள என்ன பண்றாங்க, குடும்பத்துக்குள்ள முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சிடு சிடுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லையாமா? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்களாமா? எது சொன்னாலும் இத்தனை வருஷம் நடத்திட்டாரே, அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் அப்படியே முறுமுறுப்பு, நடக்குமா, நடக்காதா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இத்தனை வருஷம் நான் உன்னை நடத்தி கொண்டு வந்ததுக்கு என்ன பலன்? அப்ப நான் இவ்வளவு நாள் நடத்திருக்கிறேன்றதுல உனக்கு என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை என் மேல வரவே இல்லையே. உங்களை பிள்ளைகளை நீங்க வளர்த்துக்கிட்டே வரீங்க, 20 வயசு 22 வயசு ஆன பிறகு பிள்ளை கேட்குது, ஒருவேளை என்னை நடுத்தல நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, என்னை விரட்டி விட்டீங்கன்னா, உங்க சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு இப்பவே எழுதி வச்சிருங்க. ஏன்பா எழுதி வைக்கணும்? நாளைக்கு என்னை விரட்டி விட்டா, ஏன்பா 22 வருஷம் உன்னை நடத்தியிருக்கிறேனே, 25 வருஷம் நடத்தியிருக்கிறேனே, உனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், இன்னுமா உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை. காரணம் என்ன? உன் வலது கையை பிடித்து கொண்டு முன்பாக இத்தனை வருஷம் நான் போயிருக்கிறேனே, இத்தனை ஆண்டு காலம் உன்னை நடத்தி இருக்கிறேனே, நீ ஒண்ணும் இல்லாத போது வெறும் கோலும் கையுமா இருக்கும் போது நான் உன் கூட இருந்தனே, மனுஷர்களை உதாசீனப்படுத்தின போது நான் உன் கூட நின்றேனே, உன்னை வேணான்னு எல்லாரும் சொல்லும் போது நான் வேணும் என்று சொன்னேனே, அந்த நிலையில நான் உன் கூட இருந்து கூட்டிட்டு வந்துட்டேனே. இதுக்கு மேல உனக்கு என் மேல என்ன அவிசுவாசம்? இதுக்கு மேல உனக்கு என்ன என் மேல ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை? எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, என்ன ஆகும், ஏதாகும், என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு என்ன பிரியம் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவான், அழகா சொல்லுவான், அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றா விட்டாலும் சரி, என் வாயிலிருந்து அவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை வராதுன்னா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது அவர் மேல் நான் வைத்த நம்பிக்கை. அவர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு தெரியும்யா. ஒரு வேளை காப்பாத்தாம போனாலும் எனக்கு கவலை கிடையாதுயா. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் என்னை நடத்தினவர் உண்மை உள்ளவர்.
அவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன பயம்? நமக்கு ஒரு முன்னாடி ஒருத்தர் போனா நமக்கு ஒரு தைரியம் வருது இல்ல, அவர் கூட இருக்கிறாரு. இல்ல நீங்க ஒரு எம்எல்ஏ கூட வாகனத்துல போறீங்க, நீங்க போகும்போது எதுக்காவது பயப்படுவீங்களா? டிராபிக்கை பத்தி கவலைப்படுவீங்களா? அங்க வந்தாலும் போலீஸ் நிக்கிற அவரை பார்த்து பயப்படுவீங்களா? எதுவும் பயப்பட மாட்டீங்களா? நான் இப்ப எதுக்குள்ள இருக்கிறேன்? ஒரு பெரிய ஆபீசருடைய காருக்குள்ள இருக்கிறேன். அந்த தைரியம் இருக்கும்ல, அதை விட மேலான தைரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். காரணம், சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு முன்பாக போகிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு முன்பாக போகிறார். எனக்கு என்ன பயம்? எங்க விட போறாரு? ஒன்றும் இல்லாத போது, வெறும் கையாய் வந்த போது, பாக்கெட்ல வெறும் 10 ரூபாய் இருக்கும்போது என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்னைக்கு ஒரு பரிவாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இருந்ததை விட விசுவாசம் என்ன செய்யணும்? வளர்ந்திருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத போது என்னை நடத்தினவர் இப்ப இனிமேலும் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்னை சுத்தி இருக்கிறது மேல நம்பிக்கை இல்ல, எப்பவும் என் நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் எனக்கு கோண நிலைமைகளை செவ்வையாக்குவார், புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து கொடுப்பார், கதவுகளை உடைப்பார், தாப்பால்களை முறிப்பார். எனக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும். இது அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணானோ அவனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இது. அப்ப கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னா இது நடக்கும். ஒரு கோரேஸ் ராஜாவுக்கு முன்னாடியே இது நடக்கும்னா உங்களுக்கு எனக்கும் நடக்காதா? பிள்ளைகளை அழைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் நடக்காதா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது கர்த்தர் முன்னாடி போகும்போது நடக்கிறதான ஒரு சம்பவம்.